தல அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டர் ஆனது ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் ஆனது வந்து பார்க்கறதுக்கு கொள்ள மாசா இருந்திருந்தாலும் கூட அந்த போஸ்டருக்குள்ளார பல விஷயங்களை வந்து சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க தான் வந்து சொல்லணும். ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஹிடன் டீடைல்ஸாக இதுக்குள்ளார வந்து நம்மளுக்காண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது எடுத்தோன்னே தல அஜித் அவர்களோட கண்ணாடியை பார்த்தாலே கண்ணாடிக்குள்ளார வந்து ஒரு அஜித் சார் இருக்கிறாரு. அந்த அஜித் சாருமே வந்து பில்லா படத்தில் வரக்கூடிய அஜித் சாரா தான் வந்து இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவருடைய கெட்டப்பு, கூலர்ஸ், காதில் இருக்கிற ஸ்டட்டு, கழுத்தில் இருக்கிற கர்ச்சீப்பு, கையில் இருக்கிற டாட்டூ, போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதே வந்து ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு ராவான கேங்காக தான் வந்து தெரிய வராரு. ஸோ 43 கேங்கை பற்றி எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து 63 கேங்கை சேர்ந்தவர் போல் இருக்குது. ப்ளஸ் அந்த 63 பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. அது என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா தல அஜித் அவர்களுடைய 63வது படமானதாக தான் இந்த குட் பேட் அக்லி படமானதுமே வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த காஸ்டியூமை பார்க்கறதுக்கும் ஒரு ஜெயில் காஸ்டியூம் மாதிரியும் வந்து தெரிய வருது. ஸோ இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியே வரும்போதே வந்து குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி 3 கேரக்டர் இருக்கிறதா வந்து 3 அஜித் அவர்கள் வந்து காமிச்சிட்டு வந்து போயிருந்தாங்க. ஒருவேளை இது வந்து பேட் அஜித்தாவும் இருக்கலாம், இல்ல அக்லி அஜித்தாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஜெயில் காஸ்டியூம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ இந்த 2 அஜித்ல எந்த அஜித் வந்து இந்த செகண்ட் லுக்ல இடம் பெற்றிருப்பாங்கிற உங்களோட கெஸிங் வேணா கீழே இருக்க காம்பாக்ஸ்ல எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ணாடிக்குள்ள இருக்கிற அஜித் அவர்கள் வந்து மலேசியா சார்ந்த அஜித் அவர்கள் சொல்லி வந்து பார்க்கும்போது இது வந்து மலேசியால நடக்கிற ஒரு சில காட்சிகளை கூட வந்து படமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பிளஸ் அதுலயுமே வந்து கன் பிசினஸ், ட்ரக், இல்லீகல் பிசினஸ் எல்லாம் தான் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் வந்து இந்த செகண்ட் லுக் போஸ்டர்லயுமே சுத்தி கன் எல்லாம் வந்து வச்சு காமிச்சிருக்கும் போது இதுலயும் இன்னொரு பில்லா அஜித் அவர்களை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் லுக் போஸ்டர்லயுமே வந்து விறுவிறுப்பான படப்பிடிப்பில் பொங்கல் வெளியிட்டு 2025 அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் வந்து போயிருந்திருக்காங்க. ஸோ அஜித் சாரனுடைய படங்கள்ல வரமுறையை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து புதுசா வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பிளஸ் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வந்து இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த செகண்ட் லுக் போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறமா இதுல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறத வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.